அல்லேலூயா. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். உலகத்துல எல்லா அறிவும் இருக்குது, எல்லா உலகத்தோட முடிவிடும். ஆனா இயேசுவை அறிகிற அறிவு எந்த உலகத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் எல்லாத்துக்கும் போதுமானதா இருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் நாம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். இந்த ஒரு வசனத்துல இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இது ராஜ வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் ராணி அப்படின்னு சொல்லலாம் அந்த வாக்குத்தத்தத்தை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமா, இந்த நித்திய ஜீவனை நான் எப்படியா பெறுவேன்? எப்படியும் பெற தேவையில்லை. நம்ம நித்திய ஜீவனை தான் உண்டாக்கப்பட்டோம். தேவன் ஆதி மனிதனை ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விசுத்தி கனியில தேவனை போல நித்திய ஜீவன்ல தேவனோடு சஞ்சரிக்கும்படிதான் அந்த ஆதி மனிதன் யாரோ எவரோ பார்ப்போம். இங்க இருக்கிற எல்லாரும் இந்த கிராமத்துல இந்த சோழவர் வடாக்கரை தொண்டாட்டி முழுவில் எல்லா மாம்சமான யாவருக்கும் ஆதி தகப்பன், நம்ம தகப்பன் ஆதாம் ஏவால தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்துக்கு அடியிலே வச்சாரு. அங்க நித்திய ஜீவன்ல இருந்தாங்க பாருங்க. ஏதேன்னா குட்டி சொர்க்கமா, சொர்க்கத்துக்கு அடையாளமா அந்த ஏதேன் தோட்டத்துல வைத்திருந்தார். அங்கே சாபம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, கடன் தொல்லை இல்லை, ஆபத்து இல்லை, விபத்து இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, கோர்ட்டு கேஸ் இல்லை, ஜெயில் இல்லை, வட்டி கடை இல்லை, எதுவுமே கிடையாது. கல்லறை தோட்டம் கூட கிடையாது. தேவனை போலவே வைத்து தேவனை போல இருந்தவங்க தான் நம்ம ஆதி தகப்பன். அவங்க எப்படி அந்த நித்திய ஜீவனை விட்டுட்டு நித்திய மரணத்துக்கு போனாங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம் விருட்சம் இருக்குது, அதை மட்டும் தொடாத, அதை பறிக்காத, அதை புஷிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவீங்க, மரணம் வந்துடும், நித்திய மரணம் உங்களுக்கு வந்துடும் சொல்லி ஒரே ஒரு 10 கட்டளை கூட, ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாங்க. நம்ம ஆதி தகப்பும் ஆதி தாயும் எவ்வளவு நாள் அங்க இருந்தாங்க தெரியல, ஜீவத்தில் கண்ணிலே இருந்தாங்க தெரியல, தேவனோடு சஞ்சரித்தாங்க. ஏதேன்ல பொன் விளைந்ததுன்னு சொல்லப்படுது. எல்லாமே எல்லா சகலம் இருந்தது. அங்க 2 பேர் தான் மக்கள் தொகை, 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க எப்படி நித்திய மரணத்துக்கு போனான்னா, பிசாசு கிட்ட போய் ஏவாள் நம்ம ஆதி தாய் பிசாசு கிட்ட போய் பழக விட்டு அவங்ககிட்ட பிசாசு கிட்ட பேசி அந்த பிசாசு என்ன பண்ணா இவங்களை நித்திய ஜீவன்ல இருந்து தேவனோடு இருந்து விலகி நம்ம வழி கொண்டு வரணும்னு சொல்லி அந்த ஏவாள் கிட்ட பேச்சு கொண்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த கனியை புஷிக்க சொல்லும்படி தேவன் எது வேண்டாம் அந்த கனியை புஷிக்க வைத்து அந்த ஏவாள அந்த பிசாசு வார்த்தை கேட்டு பறித்தாள், புஷித்தாள். உடனே பாய்சன், உடம்பெல்லாம் விஷம், ஷாகவே சாவாய். உடனே புருஷன் ஆதாமுக்கு கொண்டு போய் அதை கொடுக்குறான், நன்மத்திய மகனியை. அவனும் புஷித்தான். அங்கதான் நித்திய மரணம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தேவநாயகத்தில் வந்த ஒரு ஆட்டை அடிச்சு தோளுடைய போட்டு ஏதே தோட்டு துரத்து விட்டாரு. அப்புறம் உலகம் ஃபுல்லா ஆதாமேவில பாவத்திலே வந்துட்டாங்க. சகல ஜாதி சகல கோத்திரம் வாசைக்காரங்க எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார், நான் துர்குணத்தில் உருவாய் இருக்கிறேன். ஆமா, என்ன பாவம், நான் பாவமே செய்யல யாரும் சொல்றாங்க. கருவிலே மனுஷன் அம்மா வயிற்றிலே கருவில பாவத்தில் தான் கருத்தரிக்கலாம். ஒரு போல பீடி பிடிக்கல, பொடி போடல, சினிமா பார்க்கல, கெட்ட வார்த்தை பேசல, விபச்சாரம் எதுவும் கூட செய்ய மாட்டாப்பா. நீ அம்மா வயிற்றுல பிறந்தியா, பாவத்தில் தான் பிறந்திருக்கிற. நன்மத்தையும் அந்த 2 வட்டத்தில் தான் நன்மார்க்க துன்மார்க்க கண்டிலிச்ச ஜீவனுக்கு போல கருத்தரிக்கிறான் மனுஷன். அப்போ எல்லாரும் மேலேயும் அந்த நித்திய மரணம் இருக்குது. அதனால்தான் சூப்பரா சொல்றாரு பாரு, 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ நித்திய மரணத்துக்குள் போன அந்த மனுஷனை நித்திய ஜீவனை கொடுக்கணுமா இல்லையா ஆண்டவரு? நல்லவர் பாரு ஆண்டவர். இப்படியே நித்திய மரணத்துல போய் அப்படியே பாதாத்துக்கே போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் நித்திய மரணத்துக்குள் போனவனை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆமா, ஏவாளு
பிசாசு கிட்ட பழகிட்ட பிசாசு வா ஏவால ஏவான்னு சொல்லி அவன் போய் பிசாசு கிட்ட பழகிட்டு அவன் சொன்ன கனியை சாப்பிட்டு அந்த நன்மை தீமை சாப்பிட்டு மரணத்தை வரையறுத்து கொண்டவ. இப்போ ஏசு என்ன சொன்னாரு? மத்திய மாத்முகா யோவான்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிழ்ச்சி சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்துல வியாதிக்கிறவங்கள எல்லாம் எங்கிட்ட வாங்க 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 கூப்பிடாரு இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல மத்திய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல. பிசாசு கிட்ட போனா வருத்தம் தான். பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், எது இருக்கலாம், படிப்பு என்னமோ இருக்கட்டும். அம்மா வயிற்றுல பாவத்துல பிறந்தாவே பணம் காசு வசதி வாய்ப்பு காரு பங்களாலாம் நல்லா கம்ஃபர்டபுளா நல்லா இருக்குது தான் உதவுமே தவிர மற்றபடி வேதனை துக்கம் சஞ்சலம் ஆபத்து நாசம் மோசம் ஒரே வேதனை எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ வருத்தப்பட்டு பாரு எல்லாம் எங்கிட்ட வாங்க. எதுக்கு வாங்க? நானே ஜீவாப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த விஷம் முறிவு ஜீவ சரீரம் ஜீவ ரசம் அதுதான் நீங்க திருவத்தில் எடுக்க போறோம். இந்த அப்போ இந்த திராட்சை ரசம் சாதாரண காரியங்களே. இதை சாப்பிட்டாதான் நித்திய ஜீவனையே வாங்க முடியும். இது வேணவே வேணாப்பா நான் இருக்கிற மாதிரியே இருந்தேன்னா அவன் தான் நித்திய பாதாளத்துக்கு போக வேண்டியதுதான். உலகத்தோடு தெரியும், கார் பங்களா வசதி வாய்ப்போடு தெரியும். சில பேருக்கு அது கூட இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, படிப்பு இல்லை, ஏழை பணம் பிச்சைக்காரன் ஏழை அப்படி இருந்துடலாம். அதனால நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவனை தான் சிலுவையில இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதனால நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிற ஒரு உற்சாகம் தான் நீங்க வாழ்க்கையில் எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. இதுல அத்துப்படியா இருக்கும். 1000 பிரச்சனை பிசாசு கொண்டு வரட்டும், 1000 தொல்லை கொண்டு வரட்டும், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். உலகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது இது. இல்லைன்னா மற்ற எல்லாம் வேஸ்ட். படிப்பு பதவி எல்லாம் வேஸ்ட். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபம் கிடையாதான். அதனால இதுல அத்துப்படியா இருக்கணும். அப்படி எப்படியோ நான் நித்திய ஜீவனை பெறுவேன்னா ஏசு கிட்ட வரணும். ஏசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வருத்தப்பட்டு வாரசம்குள்ள எல்லாம் வந்து என்ன பண்ணணும்? சும்மா இருக்க கூடாது. அவருடைய ஜீவ சரீரம் அப்போ சரீரம் ஜீவ ரத்தத்தை புஷிக்கணும். எப்படி நண்பத்தைமை கடி புஷித்தால் அது புஷித்து தேவனுக்கு உலகத்தை காட்டி சமைக்கப்பட்டவளா நித்திய பிசாசு இல்லையா போடுவோம். இயேசு கிட்ட வந்து ஜீவ அப்பத்தை ஜீவ சரீரத்தை புஷித்து அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தடுக்க ஆதம் வந்து முழு உலகம் எவ்வளவு செய்தாதான் இந்த நித்திய மரணத்தை விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த செய்தியை இந்த சத்தியத்தை நீங்க வைத்து உலகத்துல வாழ்க்கையில் வர எந்த சோதனைக்கு கலங்காம பயப்படாம சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, மகிழ்ச்சியா இருக்கும். உலகத்திலே இது போல பாக்கி எதுவுமே கிடையாது. நித்திய மரணத்தை ஆத்தா எங்க அப்பா ராமேஷ், எங்க அம்மா ராணி அம்மா அப்படியே தலைமுறை அப்படியே போனா ஏவாத ஆதாவங்களை போய் நிக்குது. அங்க கனியை புஷித்து நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்க துன்மார்க்க, கண்டில் நிச்சயம் வஞ்சியம் சுயநீதி அநீதி. அப்படிதான் எங்க அம்மா என்னை பெற்றுட்டா. இப்போ நான் தலைமையில கை வச்சு கவலைப்படுறதுனாலையோ சோர்ந்து போறதுனால விடியல முடியாது. ஏசு அழைக்கிறார். அல்லேலூயா, ஏசு அழைக்கிறார். ஒரு ஊழியர் நடத்துறாரு ஜீஜேசன். ஏசு அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு. வருத்தம் மட்டுமா நித்திய ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் ஏகப்பட்ட ஆசீர்வாதம், பூமியிலே ஆசீர்வாதம் இருக்குது. பரலோகத்தின் வாழ்க்கை நித்திய ஜீவ வாழ்க்கை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அதே ரெண்டு 1 யோவான் 5:11 படிக்க. அது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆமா, 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் நமக்கு நித்திய மரணத்தை தந்திருக்கிறான். எங்கேயா தந்தானா? ஏதேன் தோட்டத்துல தந்திருக்கிறான். அங்க 2 பேர் தான் மக்கள் தொகை. இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லா. இவ்வளோ பேருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. அதனால தான் ஏசு ஏற்கனவே நாடு சாணப்பட்டு திருவத்தில் பங்கெடுத்துட்டா நீங்க சும்மா இருக்கக்கூடாது. ஓடி 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 நல்ல மேற்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஆமா, உங்க குடும்பத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ நீ வீட்டாரும்
ரசிக்கப்படும். எப்படி ரசிக்கப்படுங்க? அம்மா இருக்கலாம், கட்டின மணி, கட்டின புள்ள, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் அம்மா வயதுல நன்மை தீமையில பொந்துக்கிறாங்க. நீ ஏசு ஏற்று, நீ தான் குட்டி ஏசு, ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை புசித்துட்ட. அவன் ஏற்றுக்கிறானோ இல்லையா, அவன் தலைமை இருக்கிறது ஏசு ஜீவன். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளவு பண்ண பசுத்தாய் போவாம பசுத்தாய் வராமல் இருக்காது, அவன் ரசிக்கப்பட்டுவான். அதனால்தான் நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். அது எப்படி அப்படி ஆயத்தத்துக்கு யோசனையே வேணாம். பாவத்தை மன்னித்து தேவன் உலகத்தை காட்டி பிசாச வாழ்க்கையில் இருக்குதுன்னா இயேசு தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார், ஜீவ விச்சத்துக்கு அணியா இருக்கிறார். அது அவன் பேரு சொல்லி தேவனுக்கு முழு உலகம். நம்ம பாவம் தேவனி உலகத்தை பாதிக்க. அதனால பிசாசு உரிமையா நித்திய மரணம்னாக்கா எல்லாரும் சாபம் பாவம் மரணம் தரித்திர வியாதி எல்லாத்தையும் கொண்டு வரா பாருங்க. அதை தடுக்கிறதுக்கு ஜீவ சர்வம் ஜீவனத்தை அந்த ஜீவன்ல தேவ நீதி உழித்து இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கும்போது பாவம் நிறுத்தி அசுத்தாவி பசுத்தாவி இறங்கிது. கையத்திட்ட லேலுயா லேலுயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறது தான் நம்முடைய ஊழியம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். அந்த ஜீவன் எங்கே இருக்குது? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. இயேசு நம்மள மாதிரி தாயின் வீட்டுல பாவத்துல கருத்தரித்திருப்பாரு, கண்ணி மரியாதை வயதுல ஆண் துணை இல்லாம பரிசுத்தாவில கருத்தரித்தாங்க. அதான் சாட்சி. அவரு நம்மள மாதிரி வந்துட்டு இருந்தாருனாக்கா அவரு நமக்கு மீட்பு கொடுத்தே இருக்க முடியாது. மரியாதை தேவதூத சந்தித்து யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயதார்த்தம் நடக்கும் போது அதுக்கு முன்னாடியே வந்து தேவதூதன் சொல்றான், பரிசுத்தாவின் மேல் நேரிடும். அவன் பரிசுத்தாவில கருத்தரித்து தான் இயேசு. அவ தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். அந்த இயேசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை சிறுவில கொடுத்துட்டாரு. இயேசு சாமன வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த நித்திய ஜீவனா பரலோகம் மட்டும் நினைக்காதீங்க, பூமியிலே ஏகப்பட்ட ஆசீர்வாதம் அந்த நித்திய ஜீவன்ல. எப்படி நித்திய மரணம் பாதாளத்துக்கு போறானோ அதே மாதிரி நித்திய மரணம் பூமியில சாபம் பாவம் மரணம் தரித்திரம் எல்லாம் அழிவு இருக்குதோ அதே போல அந்த நித்திய ஜீவன்ல ஏகப்பட்ட ஆசீர்வாதம் பூமியிலே இருக்கிறது. அந்த கிறிஸ்துவை நீ தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உழுத்து கொடுப்பியா? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில பங்கெடுத்து ஒரே நாடுகள் உறுதியில் ஆசீர்வாதத்தில் சுயநீதி அநீதி காட்டித்தா நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு வந்து உரிமையா கிரியை செய்யறதுக்கு வழி வழங்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசு ஜீவன் பரிபூர்ண ஏற்றுக்கொண்டால் தேவன் தனக்கு உலகத்துக்கு சபிக்குள் அவசதி பகைக்கூட்டு நன்மை சத்துக்களை சிதைவு துன்பப்படுவது ஜபம் பண்ணுட்டாரு. என்னை காட்டு, தேவனுக்கு காட்டு, ஆதாம் முழு உலகத்துக்கு காட்டு. தாவீது என்ன பண்ணா? கோலியாத்துக்கு முன்னாடி நீயோ நீ நிந்திர கத்துடைய நாமத்தினாலே போறான் பாருங்க. கத்துடைய நாமத்தையே கொடுக்குறான் கோலியாத்துக்கு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. கோலியாத்து பிசாசு நாமத்துல வரான். பொச்சுன் கல்லடி வந்து வீழ்ந்துட்டா பாருங்க. ஆதாமின் சேர்ந்து அவனுக்கு மரணத்தை கொடுத்தது கோலியாத்துக்கு. கிறிஸ்து சேர்ந்த கத்துடைய நாமத்தை தேவனுக்கு கோலியாத்து ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கும் போது பசுத்தாய் தேவதூர் வந்து அதை கல்லு கரெக்டா நெத்தில போய் வீழ்ந்து பாருங்க. எல்லாம் தேவதூர் பசுத்தாவையா செய்கிற வேலை. உனக்கு கோலியாத்து மாதிரி ஒரு வியாதி, மனுஷன் மட்டும் கோலியாத்து கிடையாது, வியாதி ஒரு கோலியாத்து. சாபம் மரணம் தரித்திரம் கொள்ளாத மனிதர் எல்லாம் கோலியாத்து தான். பிசாசு பாவம் சாபம் மரணம் விரோதமா வரும்போது தலைமையில கை வச்சு கவலைப்படக்கூடாது. இயேசு நாமம் ஜீவ சர்வ ஜீவனத்தம் என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகம் கொடுக்கிறேன்னு சொல்லும் போது தேவதூதன் பசுத்தாவியார் வந்து எல்லா சத்துடைய வல்லமைகளுக்கும் நம்மை மீட்டு தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். அதனால நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். சந்தேகமே படக்கூடாது. நான் பல்லவத்துக்கு போவனா போக மாட்டேதா சந்தேகப்படுகிறேன். காட்டில் அடையப்படுகிற அலைகளை போக முடியும். எதையாவது பெற்றுக்கொள்ள நினையா சந்தேகம் அத்துபடியா இருக்கும். பாவத்தையும் மரணத்தையும் ஆதாம் வழியா பெற்று தேவன் தனது உலகம் கொடுத்து நித்திய மரணத்தை பெற்றுக்கொண்ட நான், தேவ நீதி உயிர் ஜீவ சர ஜீவ ரத்தத்தை பிசித்த நான், தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலக உணர்வுபூர்வமாக காட்பனச தேவன் நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. அந்த வெளிப்பாட்டோடு வாழணும். அல்லேலூயா. சந்தேகத்திலே வாழக்கூடாது. இவர் போவாரா போக மாட்டாரா, அவிசுவாசியா இருந்தா அவநம்பிக்கையா போக மாட்டாரு. கிறிஸ்துக்குள்ள இருந்தா கண்டிப்பா நித்திய ஜீவன் தான். அதனால இந்த சத்தியத்தை கரெக்டாய் உறுதியாய் பற்றி கொண்டு வேண்டும். அடுத்து லூக்கா மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். இங்க ஒருத்தன் கேட்கிறான் பாருங்க, நித்திய ஜீவனை பெற நான் என்னையா செய்யணும்? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். மார்க்கு 10 படிங்க.
மார்க்கு மார்க் இப்போது இருக்க மார்க் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை என்றார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்படி உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டு மனம் அடித்து துக்கத்தோடே போய்விட்டான். அவன் பாருங்க, அவன் ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, அவன் மிகுந்த ஆட்சி உள்ளவனா தானா, உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அவன் என்ன ஆயிட்டான், அவன் மிகுந்த ஆட்சி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டு மனம் அடித்து துக்கத்தோடே போய்விட்டான். அவனுக்கு வந்து விருப்பம் கிடையாது, எல்லாத்துக்கும் குத்துட்டாங்க, நான் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி போயிட்டான்னு பார்க்கலாம். இன்னைக்கு எங்க இருப்பான், துக்கத்தோடே போய்விட்டான், மற்ற நரகத்தில் தான் இருப்பான். இதோடைய அர்த்தம் சரியா விளங்கிக்கல. உனக்கு உண்டானதெல்லாம் விற்று நான் தரித்திரத்துக்கு குத்துறேன், என்னை பரலோகத்துக்கு போனா இன்னைக்கு நிறைய கோட்டீஸ்வரனுக்கு எல்லாத்தையும் குத்துட்டு பரலோகத்துக்கு போடுவாங்க. எல்லாத்தையும் வித்து குத்தா கூட பரலோகத்துக்கு போக முடியாது. 10 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் இருக்குது. இந்த வசனம் இப்படி சொல்லுது, உண்டானதெல்லாம் வித்து ஏழை குத்துறேன், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயான்னா 10 கோடி பரலோகத்துக்கு கூட. இயேசு ரத்தம், இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காம எத்தனை கோடி வித்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. உனக்கு உண்டானதெல்லாம் வித்துனா அவனுக்கு 10 கோடிக்கு வித்து கொடுத்து, நான் ஏழை, நான் எப்படியா பரலோகத்துக்கு போவேனா? எங்க பேங்க்ல 4000 5000 5000 கொடுத்துட்டு பரலோகத்துக்கு ரூபாய் கணக்கில் பரலோகம் வந்துடும். ரூபாய் கணக்கில் பரலோகம் இது மாதிரி ஆகிடும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, உனக்கு உண்டானது எல்லாம் வித்து என்ன ஆகுது, எனக்கு உண்டானது இயேசுதான் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கூடியா, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு கூட ஆதாம் முழு உலகம் குத்து தீர்த்துரு, நிச்சயம் உனக்கு பரலோகம் தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ ஏழை உதவுதா, அது வேற விஷயம். இதனுடைய அர்த்தம் அதுதான். அப்ப தனக்கு உண்டானது எல்லாம் வித்து, இது என்னையா பொறுப்பு? நீ சொல்லிய தாமஸ், இதுக்கு என்ன பொறுப்புனா இயேசுதான் பொறுப்பு. ஏசு என்னாரு, நம்முடைய சிலுவையில நம்முடைய பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தெல்லாம் ஏற்று முழு சாணத்தை என் சாணத்தை ஏற்றுட்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவம் வாக்கினார். நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டார் சிலுவையில. மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபத்தை ஏற்றுட்டாரு. அக்கிரமத்தை நமக்கு மாடல் காட்டுறாரு. அவ்வளோ பாவத்தை, அவ்வளோ சாபத்தை, அவ்வளோ தரித்திர இயேசு சிலுவையில பாவத்தை பாதாளத்திலையும் போய்கிற நித்திய மரணம் வந்துச்சு. நம்ம மரணத்தெல்லாம் ஏற்றுட்டாரு. இப்போ அவர் வந்து நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போகணுமா போக கூடாதா? காலமெல்லாம் பாதாளத்துக்காக சிலுவையில் ஏற்றி பாவத்தை ஏற்றுக்கல. அவர் கையில அட்ட தரித்திரமானார். எல்லாம் நம்முடைய தரித்திரம் எல்லாம் அவர்கிட்ட வந்துச்சு. ஆனா அவர் 3ஆம் நாள் பரலோகத்துக்கு போறார். இயேசுனார் என்ன பண்ணார்னா, தனக்கு உண்டானதெல்லாம் என்ன இருந்துச்சு அவர் கையில, 2 கை ஓட்ட கை, பேங்க்ல பேலன்ஸே இல்லை. இயேசுனார் எல்லாருடைய தரித்திரம் அவர் மேல உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிறார் ஆயிட்டு. அவர் தான் சொல்றாரு, உனக்கு உண்டானதெல்லாம் வீட்டு தரித்திரருக்கு கூட, அப்பொழுது பரலோகத்துக்கு பொக்கிஷம் உண்டாக சொன்னவரே அவர் தான். இன்னைக்கு அவரே சிலுவையில் ஆயிட்டார். சிலுவையில் நம்மள மாதிரி ஆகி எல்லா தரித்திரம் வந்துச்சு. இதெல்லாம் கேட்கும்போது உற்சாகம் அடையும். நம்ம அவ்வளோ பாவம், அவ்வளோ சாபம், 800 கோடி ஒரு பேருடைய சாபம் இயேசு மீது கொட்டப்பட்டது. இயேசு கவலைப்படல, பயப்படல. நீங்களும் பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தரித்திரம் வந்துச்சு, கலங்கலை. அவ்வளோ சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தெல்லாம் ஏற்றும் போது இயேசு என்ன பண்ணார்னா, தனக்கு உண்டாடுதெல்லாம் வித்தார். எல்லாரும் கூட ஆழ்ந்து ஜீவரத்தை கொடுக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மண்ணின்னு சொல்லி அந்த ஜீவ ரத்தத்துக்கு வந்தாரு பாருங்க. கைவிட்டு பிதாவே உடைய ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டார் இருக்குது. 4 சுவிசேஷம் ஈட்டியாளுக்கு வந்து ஜீவ சொன்ன ஜீவ ரத்தத்தை தனக்கு உண்டானதெல்லாம் கொடுக்கிறாரு பாருங்க. ஆதாம் இருந்து முழு உலகம் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. 50 கோடி 100 கோடி 1000 கோடி எல்லாம் ஜுஜிபி இயேசு ரத்தத்துக்கு முன்னாடி
இயேசு சரீரத்துக்கு முன்னாடி அதை தான் வித்து குத்துறாரு. ஆனா நம்ம 1008 யோசனை போட்டோம். சபிக்குள் ஆசீர்வதிக்கிறாரு, பகைகளுக்கு நன்மை செய்யறாரு, சத்துக்களை சிலுவையில் அவங்களை சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பகைக்கிறாங்க. ரோமர்கள் யோதர்கள் ஆதாமுக்கு முழு உலகமே பாதாளத்தில் சிலுவையில் அறியுது. இயேசு கலங்கவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணத்தை உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி பரிகாரம் ஜீவனத்தம் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா. ஃபேக்ட், மேஜிக் எல்லாம் கிடையாது. கொடுத்ததுமே பாவம் முடிந்ததுன்னு சொன்னதுமே பாதாளம் அங்கே ஜீவனத்தம் தான். பரலோக 3 நாள் பசுத்தாவிது தேவதை வானத்து சகல ஏந்து கொண்டு எல்லாமே பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. போய் சேர்த்தாரா இல்லையா பரலோகத்துக்கு? அதனால இயேசு சும்மா போதிச்சுட்டு மட்டும் போல, இதாவாகிது பாடி இயேசு ஜீவன்ல வந்த ஜீவத்துக்கு வந்த. ஆனா மனுஷன் மாதிரி பாவத்தையும் ஏற்றுக்கணும், மரணத்தை தரிசனம் ஒரு மாடல் காட்டணும் போது இயேசு சொன்ன, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க இயேசு முதல்ல ஏற்றுக்க பாருங்க. நான் பரிசுத்தன், பாவத்தை பாரா சுத்தகன எல்லாம் காரி துப்புவான், சிலுவையில் அறிவான், சாபம் பாவம் மண்ணெல்லாம் என் மேல போடுவான். ஆயிரம் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தை 3 முறை ஜாக மாட்டார். அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன சொன்னாரு? இல்ல மகனே, நீரே வழி, ஓ மனுஷன் மாதிரி மாறு. அது மாற இவை போய் பிதாவாக இயேசுவை கைவிட்டார், இவர் அவரை கைவிட்டார். அங்கதான் பாவம் மரணம் யூதாஸ் காட்டி கொடுக்குறான். அப்போ ஜீவ விசுக்கனி விட்டுட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்ட மாதிரி ஆதாம் ஏவாலும் ஜீவ பிதாவை விட்டுட்டு இவை போய் கைவிட்டதுங்க. உடனே சிலுவையில் அறியறாங்க பாருங்க இயேசுவை. இந்த மாதிரி என்ன நம்மளை விட நம்மளே நமக்காக பேங்க்ல 5000 6000 10,000 இருக்குது. அவர் சுத்த அட்ட தர்மோடா கலங்கவில்லை. நீ கூட கலங்க கூடாது. இயேசு ரத்தங்குது, இயேசு சரீரங்குது எனக்குள்ளே. அவர் அப்ப திராட்சம் பாருங்க ஜீவ சரீரது வெளியே போட முடியாது. உலகத்துக்கு கோடி உலகத்துக்கும் இதுக்கு ஈடுனி ஆகாது. அவ்வளோ இயேசுக்கு சாமண்ட வாக்கு தந்தது. இயேசு சரி இயேசு ரத்தத்துக்கு ஒரு தராசு இல்லையா? உலகத்தில் ஒரு தராசு இயேசு தான் பெரியவர். அவர் மூலமா தான் உலகங்கள் வானங்கள் சமுத்திரம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய இயேசு ஜீவரத்தம் வச்சுட்டு அதை தேவன் தனக்கு முழு உலகு கொடு, சபிக்கிற கொடு, பகைக்கிற கொடு, நிறுத்தி ஆதாம் வந்து முழு உலகு கொடு, தேவனுக்கு கொடு. ஆதாம் வந்து முழு வித்து குத்தார் பாருங்க. பாவட்டும் மரண நீதி பசுத்தாய் வந்துட்டு உயிர்த்தது அப்படியே எல்லாருக்கான பரலோகராஜத்துக்கு போயிட்டார். இந்த சுவிசேஷத்தை இந்த சூரிய ஜீவனை உலகமெல்லாம் போய் சொல்ல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி இருக்கிற ஆதாம் வழியா நன்மை தேவ காரியத்தை இது அப்படியே நெகட்டிவ்ல செய்யறான். நன்மை பாவத்தை மட்டும் தேவன் உங்களுக்கு காட்டி 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 பாவத்தை சாபத்தை மரணத்தை தத்துத்தெல்லாம் காட்டி பிசாசு கட்டுறது பிசாசு தர்றது கொண்டது ஐதுமா இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்து வந்து இயேசு ஜீவனத்தம் அந்த ஜீவன்ல தேவி நீதி தூதர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலக கொடுக்க அசுத்தாய்வோட பசுத்தாய் வர பூமியிலேயே ஆசீர்வாதம் தேவதூதர் பணிவிடையெல்லாம் செய்வாங்க. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வளர்ந்து கிறிஸ்துக்குள்ள தேவ நீதி உயிர்த்ததும் இருக்குது. இல்லப்பா எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துன்னு இல்லை நான் உன்னை அறிந்தாரியும் அவனை நன்மை தேம காரியத்தை உன்னறிய பாவத்தை மாதிரி தேவன் தனக்கு உலகத்து காட்டி அசுத்தாய் வந்து நித்திய மரணத்துக்கு ஏதுவா. மரணம் என்னது? பாவத்திலிருந்து வியாதி வறுமை தரித்திரம் கடன் தொல்லை எல்லாம் மரண சக்திகள் முடிவு நித்திய மரணம். அப்போ ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால இயேசு போல தைரியமா இருக்கும். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறோம். எல்லாருடைய பாவத்தை ஏற்றுட்டு முழு 800 கோடி பேருடைய பாவத்தை ஏற்றுட்டு இந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகு கொடுக்குறாரு. சகல பாவத்தை விடுதலை சாபத்துக்கு மருந்தர் பசுத்தாய் வந்து தேவதர் எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனாரு. அப்போ இந்த கதையில இருந்து என்ன பாக்குறோம்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுனாக்கா எல்லாத்தையும் வித்து கொடுக்குறது அது வேற விஷயம். கிறிஸ்து ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகம் கொடுத்துதான் அவர் 3ஆம் நாள் பரலோக ராஜ்யத்துக்கு போனாரு பாக்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அடுத்த வசனம் சீக்கிரம் படிப்போம். யோவான் 6:53 படிங்க. யோவான் 6:53. போதும். இப்பதான் என்ன பண்றா திருவிந்த 6ஆம் எடுக்க போறோம். அவர் என்ன சொன்னாரு? யோவான் 6:53 அதற்கு இயேசு 53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொன்னார். இந்த திருவந்தியர்கள்லாம் ஜீவனே கிடையாது நமக்கு. ஏன்னா நன்மை தேமை கறி சாப்பிட்டுக்கிறோம் நம்ம. அது தலைமுறையா வருது. நன்மையும் தேமைங்கிறது ஒரு மனுஷனை போய் பார்த்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் நன்மை தேமை ரெண்டு கலந்ததான் மனுஷன். நன்மார்கன் சன்மார்கன் துன்மார்கன்
இது ரத்தத்திலே ஊறி வருது, தலைமுறை தலைமுறையோ வருது. எல்லாம் ஆப்பிரிக்கா, அமெரிக்காக்காரன், எந்த ஜாதியும் எந்த இடமும், ஆப்பிரிக்கா காட்டுவாசி நாட்டுவாசி எல்லாருக்குள்ள அந்த நன்மை தீமை ஊறி கிடக்குது. அப்போ தீவிரமா இந்த அப்பத்தையும் இந்த என்ன சொன்னாரு, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யா மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். 54, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. அப்போ அவனுடைய மாம்சத்தை புசிக்கணுமா, ரத்தத்தை பானம் பண்ணணுமா? ஏன்னா ஏற்கனவே ஒன்று புசித்து இருக்கிறோம். நன்மை தீமை சரீரம் பாருங்க. இந்த சரீரத்தில் என்ன வியாதி தெரியுமா? எத்தனை வியாதி, அத்தனை வியாதி. சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, உச்சந்தது உள்ளங்கால் வரைக்கும் வியாதி இருக்குது. எல்லாம் நன்மை தீமை. இப்போ இந்த விஷம் முறிவு பாவட்டுமானவோட ஜீவப்பம், ஜீவ சொல்றோம், ஜீவ சொல்றோம், ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தத்தை புசிக்குது. அந்த தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகம் எவ்வளவு செய்யணும். அல்லேலூயா. இல்லைன்னா நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா, திருடன் திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறான் என்று வேறொன்றுக்கும் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படம் வந்தது. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்றேன், ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறானோ. அல்லேலூயா. அதனால இயேசு ஜீவனே, பரிபூர்ண ஜீவனே, பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கல தீவிரமா இருக்கணும். உட்காந்து கவலைப்பட்டிருந்தா காரியம் ஆகாது. இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத, நினைச்சு புருஷன் சரியில்லை, வீட்டுல பிரச்சனை. ஏன்னா ஆதாம் மூலமா பார்த்து பிரச்சனையா தான் இருப்பான். கட்டின மனைவி, பெத்த புள்ள, கட்டின புல் எல்லாம் ஆதாம் வழியா தான் பிறந்துக்குது. சேட்டைக்கார பிள்ளையா தான் இருக்கும். பாவம் மனதை எடுத்து வந்து ஒரே சேட்டையா தலைமையில் ஏசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவுகளுக்கு கொடுத்து நல்லா எக்ஸ்பெக்ட் ஆச்சுனாக்கா வேறுபட்ட பணி போல சூழ்நிலை மாறும். தேவதூர் பசுத்தாவியான வருவாங்க, காரியம் மாறுதலாய் முடியும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகம் வாழ்நாள்லாம் கொடுக்குறோம், இடைவிடா எக்காலம் கொடுக்குறோம். அப்போ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள். சிம்பிளா சொல்றாரு பாருங்க, ஒரே வசதி. அவர் மாம்சத்தை புசிக்கணும், அவர் ரத்தத்தை பானம். அவர் மாம்சம் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை புசித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நித்திய மரணத்தில் விட நித்திய ஜீவன் எவ்வளவு பெரிய விஷயம். இதை வந்து உலகத்துல நிறைய பேர் ஏற்றுக்காம பரிதாபமான விஷயம். எல்லாம் ஓடி ஆடி ஓய்ச்சி சம்பாதிச்சு பிள்ளையை நல்லா வளர்த்து நல்லா கார் பங்களெல்லாம் வாங்கி கொடுத்து நித்திய ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காம இருந்தா அந்த பிள்ளையை எவ்வளோ வளர்த்து இந்த உலகத்தோடு போச்சு நித்திய பாதாளத்துக்கு நேரம் அந்த பிள்ளை போகணும்னு பார்க்குறோம். அதனால தான் அம்மா மாருங்க பாவத்தில் பெற்றுட்டீங்க பிள்ளைய, அதோடு தலையத்துன்னு கிடையாது. தலைமைக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு தான் பாவத்திலிருந்து விடுதலை பசுத்தா சூப்பர் பிள்ளையா போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. இன்னொரு வருஷத்துக்குள்ள வாசிப்போம். மார்க்கு 53, 54, 46, 47 படிக்க. அது தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொன்றும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவப்பம் நானே. அப்போ இயேசுவின் இடத்தில் விசுவாசமா இருக்கணும். 46 படிங்க. என்னிடத்தில் ஆமா ஒண்ணு இல்லைங்க. நித்திய ஜீவன் எப்படிங்க நான் பெறணும்? ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் ஒண்ணு இல்லை. இயேசு இடத்தில் விசுவாசம். இயேசு விட்டுட்டாக்கா நன்மை பிசாசிட்ட விசுவாசம், அது உனக்கு மரணத்தை கொடுக்கும். எந்த விதத்துல அது நன்மை கொடுக்காது, தீமையை தான் கொடுக்கும். நன்மை பேரே நன்மை தீமை எல்லாம் கெட்டதான். இயேசு பேரே ஜீவன். ஜீவன்னா எல்லாம் தேவரகமான ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம். விசுவாசமா இருக்குதுன்னா கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக வாழ்நாள்லாம் வெளிப்படுது. அதுதான் விசுவாசமா இருக்குது. அப்போ என் இடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே சொன்னார். கேரண்டி, தப்பாது. நன்மை தீமை காட்டினா விசுவாச கேரண்டி. அது சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்துல போய் கட்சியில பாதாளத்திலே போய் முடியுமா, சீரியஸான மேட்டர். அதனாலதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் பாக்கியசாலி. இஸ்ரவேலே நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒரு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான்னு சொன்னார். அதனால கடைசியா நித்திய ஜீவன் உண்டு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 13:45 படிங்க. அப்போ மத்தேயு 13 சொல்றாரு பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படிதான் நல்ல முத்துக்களை தேடுகிற. என்ன சொல்றது? மத்தேயு 10 மத்தேயு இல்ல, அது மேல இருக்கிற வசனம் மட்டும் படிங்க.
போதும். அப்போ மத்திய 13:40 அன்றி பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை அந்த நிலத்தை கொள்கிறான். அதாவது பரலோக ராஜ்யம் எப்படின்னா நிலத்தில் புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்துக்கு ஒப்பாக ஒருத்தன் பார்த்துட்டான். அந்த பார்த்ததுமே என்ன பண்ணானா வீட்டுக்கு போயிட்டு தனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துட்டு அந்த நிலத்தை வாங்கிட்டானா. வாங்கினது அதுக்கு ஒப்பாக்குதுன்றாங்க. அப்போ பரலோக ராஜ்யன்றது அந்த பொக்கிஷம் இருக்கிற மாதிரி நிலம். அதை ஒருத்தன் பார்த்துட்டு தனக்கு உண்டானதெல்லாம் விற்கணும்னா என்ன நமக்குள்ள இயேசு தான் நமக்கு கொடுக்குறாரு. இயேசு தேவன் தனக்கு உலகம் கொடுத்தாதான் அந்த பரலோக ராஜ்யத்தை வாங்க முடியும். இது அப்படியே நெகட்டிவ் நடக்குது. ஒருத்தன் பாதாள ராஜ்யத்தை பார்த்துறான், அதை போய் எவ்வளவு கொள்ளணும், அதை கொள்ளணும் நன்மை தேவ காரியத்தை தேவன் தனக்கு உலகம் கொடுத்தினாக்கா பாதாள ராஜ்யத்துக்கு போய் அங்க நரகத்துல வேகணும். அதுதான் ஏவாளுக்கு ஆதாம் கொடுத்தேன். பிசாசு ஏவாளுக்கு அதான் கொடுத்தான். நன்மை தேவ கனியை சாப்பிட்டு அதை போய் தேவன் தனக்கு கொடுக்குற பாதாள ராஜ்யத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டான் பிசாசு. இப்போ பரலோக ராஜ்யத்தை நிலத்தில் முத்து விலையேறப்பட்டது முத்து பொக்கிஷமா இருக்குது. அதை நீ வாங்கணும்னா முதல்ல இயேசு ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் பிதாவாக இயேசுவை தந்துள் இவ்வளவா உங்ககிட்ட அனுப்பு கொடுக்குறேன். இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு வித்து அந்த பரலோக ராஜ்யத்தை வாங்கலாம். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி. அல்லேலூயா! அதனால நீ என்ன பண்ண போற? ஏவாலே ஆதாமே நன்மை தீமை கனியை குத்துட்டு அதை போய் வாழ்நாளெல்லாம் தேவன் தனக்கு கொடுத்து பாதாள ராஜ்யத்தை போய் வாங்காத. இங்கேயும் பாதாளம் அங்கேயும் பாதாளம். மனுஷன் தப்ப முடியாது. இப்போ ஏசு ஜீவ விசத்து கனி குத்துட்டு அந்த ஜீவ ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாமும் முழு தனக்கு கூட எல்லாம் வித்து போய் அந்த நிலத்தை வாங்கலாம். எப்படியும் அவ்வளவு விலை பேருந்து அந்த நிலத்தை வாங்க முடியும். பரலோகத்தை ஏசு தான் அந்த வேலை. ஏசு ரத்துக்கு வெளியே போட முடியாது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலகத்து கூட அந்த நிலத்தை நீ வாங்கிடலாம், பரலோகத்தையே வாங்கிடலாம். அதனால ஐயோ அதெல்லாம் நான் பரலோகத்தை வாங்க முடியாது, நான் ஏழை பாழங்கய்யா ஏழையோ ஒரு ஏழை என்ன பண்ணானா லாசரு, அவன் மரித்த லாசர் பரலோகத்துக்கு போனானா. அவன் நாய்கள் தங்கின்னு சொல்லப்படுது. ஆனா இயேசு உள்ளத்துல இருந்தாரு. அந்த தேவன் தன உலகத்துக்கு அந்த ஏழை லாசரு பரலோகத்துக்கு ஒரு ஐஸ்வர்யம் வாழ்ந்தானா. அவன் என்ன பண்ணான், நரகத்துல போய் ஒரு சூட்டு தண்ணி காய்ச்சி அவன் ஐஸ்வர்யம் வந்தான், பணம் கோடி கோடியா இருக்குது. ஆனா ஏசு ஏத்துக்கல. நண்பத்தை தேவன் தனக்கு கொடுத்து கொஞ்சம் பாதாளத்தை போய் சேர்ந்தானா. அந்த சம்பவத்தை வாசித்து முடிப்போம். லூக்கா 16 அதை வாசிக்க. லூக்கா 16 2 பேர் எப்படி பரலோகத்துக்கு போனாங்க பாருங்க. இந்த வாசித்தா நல்லா இருக்கு. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒரு ஏழை லாசரு பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரலாம், ஐஸ்வர்யவான் பாதாள ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் சீக்கிரமா இருந்து வாசிங்க. 19 வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தம் பருவமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சொம்பரமா வாழ்ந்து கொண்டதானாம். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன். இவன் தரித்திரன் உலக பிரகாரமா, கையில காசு இல்லை, பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, வீடு கூட இல்லை அவனுக்கு. தரித்திரம் இருந்தால் அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து துணிக்கைகளாலே தன் படுக்கையை ஆற்ற ஐஸ்வர்ய ஆசையா இருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மறித்து அந்த தரித்திரன் மறிக்கிறான். ஆனா உள்ள இயேசு வச்சுக்கிறான். இயேசு கோடாகோடி வானத்தில் சகல அதிகாரம் இயேசுவே உள்ளக்கிறாரு. அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த ஐஸ்வர்யவானும் சாவறான், அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது ஏன் வேதனைப்படுறான்? நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்துக்கிறான். பணம் காசு படிப்பு எல்லாம் இருக்குது, கார் பங்களா எல்லாம் இருக்குது. ஆனா இயேசு வேணாம்னே இருந்துக்கிறான். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தான், அதெல்லாம் தேவையில்லை கேலி கிண்டல் பண்ணி இயேசு ஏற்றுக்கொள்ள ஜீவ சரஞ்சீவரத்தம் ஜீவ விசத்துக்கனிலே வரல, நன்மை தேவையிலேயே வாழ்ந்துக்கிறான். நண்பார்ந்து துன்பார்களே வாழ்ந்து உலகத்தோடு போய் இது பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறான். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமின் வழியில லாசரை கண்டான். அப்போது தன் தகப்பனாக ஆபிரகாமே நீர் இறக்கி லாசரின் விரலில் நுனியில் துவைத்து என் நாவை குளிரப்பட்டும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி சுவாலியிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். போச்சு. ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு நுடியில அவ்வளோ அக்னியா நரகத்துல. நரகம்னா வேதனை அர்த்தம், பாதாளம்னா வேதனை நிறைந்த இடம். பூமியிலே பாதாள வாழ்க்கை வர நண்பத்தை பாவம் சாபம் மனதுதான் வேதனை.
சீரியஸான மேட்ரு. ஆனா அந்த லாசரு என்ன பண்ணுறா, பின்பு அந்த தரித்திரம் மனித தேவதூதன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அல்லேலூயா. அதனால தரித்திரனோ ஐஸ்வர்யமான இயேசு உள்ளத்துல இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயா, அந்த இயேசுவே தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு பேட தொலைஞ்சிச்சா, பாவட்டும் மரணத்துக்கு பரிகாரம் தேவநீதி உயிர்த்தெழு தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு இல்லையா, அதுல அத்துப்படியா இருக்க. எந்த நேரத்துல மரணம் வரும், எந்த நேரத்துல பிரச்சனை, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகம் கொடுக்கும்போது தேவதூதரால் உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போய் விடப்படும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அதனால தைரியமா இருக்க, விசுவாசமா இருக்க. இயேசு பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அந்த நாள் 24 மணி நேரம் சாகணும். ஆனா தேவநாயகத்தில் என்ன பண்ண தெரியுமா, தீவிரமா ஓடி வந்தார். அங்க மக்கள் தொகை 2 ஏதேன் தோட்டம். இன்னைக்கு சோழவத்திலே 4990 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர், இந்தியில் 150 கோடிக்கு அதிகமான ஜனம் இருக்கிறாங்க. அந்த 2 பேரை தேவநாயகத்தில் ஓடி வந்து ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாங்க. அங்க பாஸ்டர் நம்ம ஆண்டூஸ் பாஸ்டர் இல்லை, அங்க எந்த பாஸ்டர் இல்லை, ஏதேன் தோட்டம் இல்லை, தேவநாயகத்தை தான் பாஸ்டர். அந்த பாஸ்டர் செய்யற வேலை தான் நம்ம ஆண்டூஸ் ஐயா இந்த கிராமத்தில் செஞ்சுக்கிறாங்க. ஓடி என்ன பண்ணாரு, அவரை நண்பத்தை மகனி நிர்வாணமான அத்தியில எல்லாம் போட்டு போடுறான், ஒண்ணு முடியும் வேலையாட்டம் மரம் போயிடும். அந்த தேவநாயகத்தில் வந்து ஒரு ஆட்டை அடிச்சாரு. அடிச்சு ரத்தத்தோடு தோளுடைய போத்ததுனால 930 வருஷம் வாழ்ந்தாங்களாம். அந்த கனியை புஷிக்குனால பிசாசுடைய திட்டம் மனுக்குழுந்து அங்கேயே சாகடிக்கணும். செத்துதான் ஒன்றும் பிரச்சனை, நமக்கெல்லாம் பிரச்சனை பேட தொலைஞ்சுதான் இருப்போம். அந்த ஆட்டை அடிச்சு ரத்தத்தோடு தோளோடு பார்த்தாரு அந்த ஏரியா தோட்டத்துல. அந்த ஆடு தான் உலகத்து மாசம் தேவாடு சிலுவில் வந்து மறிக்க போறான்னு அங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த தேவநாயகத்தர் அந்த வேலையை செய்யறாரு. அந்த வேலை தான் இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு, நீங்க உலகத்துக்கு ஒளியாக பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. ஒன்றும் செய்யாது, அவங்ககிட்ட ஆராய்ச்சி பண்ணாத. பிசாசு தேவன் பிசாசு 2000 பிசாசு அவனை போய் திருத்த முடியுமா? இயேசு நானே நல்ல ஜீவன் சார் தேவன் ஆதம் 2000 பசுத்தாக சொத்து புத்தி அஞ்சிட்டான். போய் தக்க போட்டு போய் ஊழிமே செய்யல. ஜீவ சர்வ ஜீவனத்துக்கு அடங்கா சக்தி கிடையாது. லட்சக்கணக்கு கோடி கணக்கு எவ்வளவு கொடுங்க. உங்க பிள்ளைங்க பேர் சொல்லுங்க, குடும்பத்துல யாரும் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் உடற்பூர்வம் அசுத்தாயோட பசுத்தாய் தேவத்துக்கெல்லாம் பணிவிட செய்ய அவங்களை ரட்சிக்கப்படுவாங்க. அதனால இந்த ஊழியத்தை நம்ம செய்வோம். பயப்படாதீங்க, கலங்காது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அதனால தைரியமா இருக்க, உற்சாகமா இருக்க. மாபெரும் ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகன் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகன் இலவசமாக கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிட்டோம். அந்த கிறிஸ்துவை எனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் முழு உலகம் கொடுப்போம். பாவம் மருந்து விடுதலாகி மாபெரும் ரட்சிப்பை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஆஸ்வதிப்பாராக. நன்றி. ஜெபம் பண்ணி சுருக்கமாக ஜெபம் பண்ணிட்டான். கிருபையின் நல்ல தகுந்த இந்த அறிவான வேலையில கர்த்தாவே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே. பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் படுக்கிறான். பவுல் பாவிகளும் பிரதான பாவியா தான் பவுல். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள், கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொன்னான். தேவன் தானே குறிந்து தேசத்துக்காக எல்லாம் போய் திலோடு ஜனங்கள் ஆதாயப்படுத்துறான். ஆதாமுக்குள் பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் ஆதாம் கிறிஸ்து ஜீவன சமாதானம் சொல்றான். கிறிஸ்துவுக்குள் நிர்மமுள்ளா இயேசு ஜீவன் பரிவுள்ள தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுதாய் தேவர்களால் பணிவிடை செய்து ஏது போனது ரட்சிக்கு மனுஷுமார் வந்தார் என்று சொல்லப்படுகிறதாவே. நித்திய மரணத்துக்கு நேராக ஓடி இருக்க இந்த கிராமத்து ஜனங்களை, பட்டண தேச ஜனங்களை இயேசு எங்கு சொன்ன அவனே நல்லவே ஜனங்களுக்கு ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாம் அசுதாய் பசுதாய் தேவர்கள் பணிவிடை செய்து இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே சொல்லி போன போல அவனே திராட்சை நீங்கள் போய் ஒருவனின் வார்த்தை மிகுந்த கடிகள் கொடுப்பான் வார்த்தையை படிக்கத்தாவே. இந்த சோழவர் சபையில கெஞ்சி வெள்ளூர் ஆடரே சோழவரம் பகுதியில் இந்த சபையில இந்த செய்தியை கொடுக்க செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறதா. இந்த செய்தி கேட்ட ஒரு கோடாமை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே. மாபெரிய ஏற்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபிலே இருக்கிறவங்க ஜீவன நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம இப்படிவதாக நல்ல நாம் சத்தியத்தை கேட்டோம். உண்மையாகவே சத்தியம் நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். இப்போது கர்த்தர் பந்திகை எல்லாம் பிரசவம் பண்ணுறாரு. கர்த்தர் பந்திகை ஆயத்தமாகவும் எல்லோரும் கர்த்தர் பந்திகை ஒரு வசனம் வாசிக்கலாம். வசனத்தை வாசித்து கர்த்தர் பந்திகை ஆயத்தமாகலாம். சோதரம் ஹல்லேலூயா. சோதரம் 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 கர்த்தாவே சோதரம் சோதனை பண்ணி அதை பெட்டி வாங்கி புசிகள். இது உலக பிக்கப்படி சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். என்னென்ன கொண்டு செய்கிறா போஜனை பண்ணின பின்பு அந்த பழியை பாத்திரத்தை எடுத்து
இந்த பாத்திரம் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் இந்த பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவுறும்படி செய்கிறார். ஆக இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அப்பத்தனா கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவன் பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் கர்த்தர் பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, ராஜாவும் சரி, அதிகாரம் சரி, எந்த அதிகாரம் சரி, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானமான கடவன். எல்லாத்திலும் அமாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னத்தை ஞானத்தை அறியாததினால் தனக்கு அக்கத்தில் வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதியும் இருக்கிறார்கள், அநேகர் எதிர்மறை இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் பட மாட்டோம். அதனால இந்த நாடு வேலையில கத்தரை பற்றி கேட்ட நல்ல வார்த்தைகளை தாசன் போதித்தாரே. இந்த கத்திரப்பராதவன் அவன் ஜீவன் இல்லை, எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை சொல்றாரு. அப்போ கத்திர பத்திக்காக எல்லாரும் ஆயத்தமாக வேணும். எல்லாம் சுத்திகரிக்க கடந்த மாதங்கள் கத்தர் பிடிக்காக இருக்குமானால் எல்லாருக்கும் ஆண்டு கத்திர பந்தி என் ஆசிரியர் இருக்கணும், தகுதிப்படுத்துங்க. கத்திர பந்தி எண்ணெய் கத்தாவே பயன்படுத்த வைக்கணும், எண்ணெய் நிச்சயத்து கொண்டு போகணும். என்னை பசுப்படுத்தப்பா இப்படி உள்ள காரியங்கள் அப்பா சிந்தனை பார்வை செயல் எல்லாவற்றிலும் இந்த சுத்திகரிங்க பசுப்படுத்தவும் சொல்லி ஒப்புகளுக்கும் ஒப்புகளத்தோடு கத்தர் பற்றி ஆத்து போவோம். கத்தர் ஆசிரியர் சோதரம் சோதரம்